இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசித்து ஆண்டவரம் பேசுகிற காரியத்தை பார்ப்போம். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதில் தானே. வாலிபர்கள் அவருடைய வழியை எதனால சுத்தம் செய்ய முடியும்னா, அவருடைய வசனத்தை கை கொண்டு நடப்பது நிமித்தமாகவே தான். இந்த பூமியில பரந்த உலகத்துல வாலிப பிரயாயத்துல மனிதன் தவறுவதற்கு அநேக வாய்ப்புகள் நிறைந்த உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களை, வேதம் சொல்லுகிறது, உன்னை நீ எதனால் காத்துக்கொள்ள முடியும்? வாலிபனே, உன்னை நீ எதனால் காத்துக்கொள்ள முடியும்னா, வேதத்தினுடைய வசனத்தின் மாத்திரமே நீ காத்துக்கொள்ள முடியும். இந்த வசனத்தை நீ அறிந்திருந்தால் மாத்திரமே உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை காத்துக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லைன்னா இந்த பொல்லாத உலகம் உன்னை என்ன செஞ்சிருந்தா எங்கேயாவது தள்ளி கொண்டு போய் விடுகிறது. பிரியமானவரே, வாலிபர்கள் கவனமாய் இருக்கும்படி ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். வாலிப சகோதரிகளா இருந்தாலும் சரி, நீங்க எதனால நீங்க ஆண்டவரை பற்றி கொள்ளணும் அப்படின்னா, இந்த வாலிப பிரயாத்தை காத்து கொள்ளணும். இந்த வாலிபத்துல எதை எப்படி நீங்க நீதிமானாய் உத்தமனாய் நீ நடந்து கொள்ளணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வேத வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கணும். அப்ப இந்த வேத வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தான் இதனுடைய எல்லா காரியத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த வாலிப பிரயாத்துல நம்ம தேடாத ஒரு புஸ்தகமா இருந்தா இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு என்ன செய்ய முடியாது, தேடுறது கிடையாது. பேரண்ட்ஸ் சொன்னாலும் சரி, பாஸ்டர்ஸ் சொன்னாலும் சரி, போதகர் சொன்னாலும் சரி, இல்லை ஊழியக்காரங்கள் சொன்னாலும் சரி, நீ பைபிள் வாசின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன செய்யறது இல்லை, நமக்கு அது கசப்பை போல தோணும். பிரியமில்லை. ஆனா வேதம் சொல்கிறது, ஒரு வாலிபன் தன்னை எதனால சுத்தம் பண்ணுவான்? அவனை சுத்தம் பண்ணி எப்படி காத்துக்கொள்ளும் அப்படின்னா, இந்த வேத புத்தகத்தினுடைய வார்த்தைகள் நிமித்தமே அவனை காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது. உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும், உன்னை வாலிப பிரயாயத்துல உன்னை முழுமையான ஒரு மனிதனாய் நீ காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இந்த வேதத்தை நீ வாசிக்கணும். வேதத்துல அநேக வாலிபர்களுடைய காரியங்கள் இருக்கிறது. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீது பாருங்க, அவர் வாலிப பிரயாயத்துல இருக்கும் பொழுது அவருடைய ஆண்டவரோடு நடந்தது நிமித்தமாய் அவர் ஆடு தான் மேய்த்தார் அப்படின்னு வேதத்துல எளிமையை நம்ம வாசித்துறோம். ஆனா அவர் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் தனிமையான நேரங்கள் முழுவதும் யாரோடு செல்ல போனா, ஆண்டவரோடு. அவர் மேய்க்கும் பொழுது, அவர் மெய்ப்பனாய் இருக்கும் பொழுது தேவனுக்கும் ஆண்டவருக்கும் அவருக்குள்ள நெருக்கங்கள் அதிகமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரோடு அவர் நடந்தது நிமித்தமாய் அவர் பாருங்க, ஒரு சிங்கத்தை ஒரு சின்ன பூனையை போல வாயை கிழிச்சு போடுறாரு. அப்ப பாருங்க, ஒரு கரடியை கிழித்து போடுகிறார். கோலியாத் எனப்பட்ட ஒரு பெரிய மனிதன், இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து நடுங்குகிற ஒரு படை தளபதி. அவன் பாருங்க, அவன் 7 அடி அப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லப்படி வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். ஆனா சாதாரணமா ஒரே ஒரு கூழாங்கல்ல அடித்து போடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, பாருங்க, லேவியை எடுத்துக்க ஆண்டவர் சொல்றாரு, போ நீ புறப்பட்டு போ, யூதாவே நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் ஒரு வாலிபர்களை பிரித்தெடுக்கிறார். அவருடைய பார்வைக்கு யாரெல்லாம் அவரோடு இணைந்து நடக்கிறார்களோ, அவரை தேடுகிறார்களோ, உத்தமமாய் நடக்கிறார்களோ, அவர்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு, பிரித்தெடுக்கிறார். அந்த தேசத்தை ஆளும்படியாய் அநேக ராஜாக்கள் பாருங்க, 12 வயசு 18 வயசு 20 வயசுல ராஜாக்களை ஆளுகை செய்கிறத பார்க்க முடியும். அப்போ வாலிப பிரயாணத்துல யாரெல்லாம் ஆண்டவரோட நெருக்கமாய் இருக்கிறாரோ அவர் ஆண்டவர் எடுத்து என்ன செய்யறார், வல்லமையை பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஆனா நம்முடைய உலகம், நம்முடைய தேசத்துல காணப்படுகிற வாலிப பிள்ளைகளுடைய காரியங்களை பார்த்தோம்னா நமக்கு வேதனையாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வாலிபர்களை வழிதப்பி நடக்குவதற்கு பலவிதமான காரியங்கள் உண்டு. அதை நீங்கள் அறிந்திருக்கலாம். அது நன்மையான காரியமா தீமையான காரியம் உங்களுக்கு தெரியும். ஆனா இது ஒரு நாள் அனுபவம். நீங்க புகைப்பழக்கமா இருக்கலாம், குடிப்பழக்கமா இருக்கலாம், பலவிதமான கேம்ஸா இருக்கலாம். ஏதோ ஒரு சிக்கல்ல நீங்க விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இந்த வேத புத்தகத்தை நீங்க வாசிக்கணும். அவருடைய வேதமே உங்களை காத்துக்கொள்ளும். பிரியவர்கள், இந்த வாலிப பிரயாணத்துல நீங்க அவரை தேடணும். இந்த வாலிப பிரயாணத்துல சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்கிறது. வாலிபர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி நீங்க பார்ப்பினாரா, நீ எப்படிப்பட்டதான பாவ பழக்கத்துல இருந்தாலும் சரி, ஒரு இடுப்பு ஒரு சிக்கல்ல நீங்க மாட்டிக்கொண்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரே விடுவிக்கிறவர். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திற்கு விடுவிக்கிறவர் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, இது ஏதாவது ஒரு பாவத்துல மாட்டிருப்பீங்க, என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் விடுதலை செய்வார். நீங்க இந்த வேத புத்தகத்தை வாசிங்க, அப்பொழுது ஆண்டவர் அதை விடுவிக்கிறதுக்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம். அன்பின் தகப்பனே, வாலிபர்களை விடுவித்து காத்தருள்வீராக. இந்த வேதத்தை அறிந்து கொண்டு தேசங்களை அரசாளுகிறவர்களை மாற்றுவீராக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.